டாபிக் வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பிரெயின் அண்ட் பாடிக்கும் பாடியிலேருந்து பிரெயினுக்கும் பேக் அண்ட் ஃபோர்த் சிக்னல் சென்ட் பண்ணுறது நர்வஸ் சிஸ்டம். இப்போ நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னென்ன இருக்குன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ். இப்போ அதில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே தான் பிரெயினும் ஸ்பைனல் கார்டு வரும். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே தான் அதை தவிர நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே வரும். இப்போ நர்வஸ் சிஸ்டம்ல வந்து நிறைய டிசார்டர்ஸ்லாம் வந்துருக்கும். அதுதான் வந்து பேத்தாலஜி ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல மெயினா வந்து எபிலெப்சி, செரிப்ரல் பால்சி, ஸ்ட்ரோக். எபிலெப்சி அப்படின்னா என்னன்னா நம்ம பிரெயின்ல இருக்க நர்வ் செல்லோட ஆக்டிவிட்டி வந்து என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து சீஜர்ஸ் வந்து வரும். சீஜர்ஸ் அப்படின்னா வந்து வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எபிலெப்சி. நெக்ஸ்ட் வந்து செரிப்ரல் பால்சி. செரிப்ரல் பால்சி வந்து எப்படின்னா நம்ம பிரெயினுக்கும் மசிலுக்கும் உள்ள கோஆர்டினேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அதாவது இப்போ நம்ம கை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கும் மசிலுக்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால என்ன ஆகும்னா அவங்களால பேலன்ஸாக இருக்க முடியாது. நடக்கும்போது வந்து கீழே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனால ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. அதான் வந்து செரிப்ரல் பால்சி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா என்னன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து என்னன்னா கிளாட் ஆகும். ஸோ பிளட் வந்து ஈஸியாக சப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களால ஈஸியாக வந்து பேச முடியாது. அவங்க விஷனில் வந்து சேஞ்சஸ்லாம் இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் இப்போ என்னோட கேஸ் ஸ்டடி வந்து என்னன்னா ஒரு 45 இயர்ஸ் ஓல்டான மேலுக்கு வந்து பெயின், பின்ஸ் அண்ட் நீடில் சென்சேஷன், நம்னஸ், வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்க ஃபிசிஷியன்ட்ட போய் டயக்னாஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நியூரோபதி அப்படின்னு வந்து ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஐசிடி கோட் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூரோபதி அப்படின்னா இப்போ பிரெயினுக்கும் பாடிக்கும் கொடுக்குற சிக்னல்ஸ் தான் வந்து நர்வ்ஸ் தான் வந்து சிக்னல்ஸ் வந்து. இப்போ அந்த நர்வ்ஸில் ஒரு டேமேஜ் இல்லாட்டி ஒரு டிசீஸ் அப்படின்றது வந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து நியூரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நியூரோபதி வந்து எதனால நடக்குது அப்படின்னா சில டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம எங்கேயாச்சும் கீழே வந்து இன்ஜூரி ஆயிருந்தா கூட இந்த நர்வ் டேமேஜ் வந்து நடக்கலாம். நெக்ஸ்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி ஆனால் கூட நம்ம நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தி நர்வ் செல். இது நர்வ் ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வெளியே இருக்கிறது வந்து மைலின் ஷீட். இதே நீங்கள் அன்ஹெல்தி நர்வ் செல்லில் பார்த்தீங்கன்னா அந்த மைலின் ஷீட் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆயிருக்கனால அவங்களால சிக்னல்ஸ் வந்து ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரான் வந்து பாஸ் ஆக முடியாது. அதனால தான் வந்து இந்த அன்ஹெல்தி நர்வ் செல்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நியூரோபதிக்கான மெயின் ரீசன். ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயின்ஸ், பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்னால் அந்த ஊசி குத்துற மாதிரி அவங்களுக்கு வந்து வலிக்கும். அதுக்கப்புறமா வந்து வீக்னஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஐசிடி கோட் வந்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐசிடி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஐசிடி அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். ஸோ WHO வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய டிசீஸ் சிம்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு கோட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண சிஸ்டம் தான் இந்த இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். அது நம்ம வந்து எந்த டிவிஷன் வந்து பார்க்கணும்னா 10th டிவிஷன் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளோட கேஸ் ஸ்டடிக்கு வந்து என்ன ஐசிடி கோட் அப்படின்னு பார்த்தோம்னா G60.9. இதில் G அப்படிங்கிறது வந்து எதை நோட் பண்ணுன்னா நர்வஸ் சிஸ்டம்ல இருக்க எல்லா டிசீஸுமே இந்த G அப்படிங்கிற ஆல்பபெட் கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 60 அப்படிங்கிறது வந்து ஹெரிடிட்டரி அண்ட் இடியோபதிக் நியூரோபதி. ஹெரிடிட்டரி அப்படிங்கிறது என்னன்னா ஜெனடிக்ஸ் மூலிமா வருது. இடியோபதிக் அப்படின்னா என்னன்னா ஒரு டிசீஸ் வந்து நமக்கு வருது, ஆனால் ஏன் வந்து எதுக்கு வருது தெரியல, சடனாக ஸ்பான்டேனியஸாக அந்த டிசீஸ் வந்து வருது அப்படின்னா நம்ம வந்து இடியோபதிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூரோபதிக் வந்து இடியோபதிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த 9 வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட். அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னா என்னன்னா ரீசனே இல்லாம எந்த ஸ்பெசிஃபிக்கான பார்ட்ல வருது, பாடியில இருக்கதா, கையில இருக்கதா, லெக்ஸ்ல இருக்கதா, எந்த பார்ட்னு சொல்லாம இருக்க நியூரோபதினால இதை வந்து அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நிறைய சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு சிம்டம்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஐசிடி கோட் வந்து இருக்கு. இப்போ பெயினுக்கு வந்து என்ன கோட் அப்படின்னா R52.1. இது 3 சிம்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா R அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஸோ இந்த R வந்து என்ன டினோட் பண்ணுன்னா சிம்டம்ஸ் எல்லாமே வந்து R அப்படிங்கிற ஆல்பபெட்டில் தான் வந்து வரும். 52 அப்படிங்கிறது வந்து பெயினை வந்து குறிக்குது, 1 வந்து அன்ஸ்பெசிஃபைட். அடுத்து வந்து நம்னஸ் அப்படின்னா மரத்து போடுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே வந்து இருக்கிற அந்த இடத்துல அதான் நம்னஸ் அண்ட் ஃபீலிங். அது வந்து R20.2. நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்பெசிஃபைடு வீக்னஸ் வந்து R53.1. 53 வந்து என்னன்னா அந்த அன்ஸ்பெசிஃபைட் வீக்னஸை வந்து டினோட் பண்ணுது. 1
வந்து மசில்ல இருக்க